2 பிரசங்கியார் ஒரு திருச்சபையில் அழைக்கப்பட்டார்கள், எங்களைப் போல. அதில் முதல்ல என்னை மாதிரி பேசுகிற ஒரு பிரசங்கியார், அவர்கிட்ட ஃப்ராங்க்லின் மாதிரி ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, தம்பி ஃப்ராங்க்லின் தான் அந்த தம்பி பேர், அது என்ன சொல்கிறாரு, 20 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லலை, சரியாக என்ன செய்யணும், டைம் முடிச்சிடணும். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த டைம் சரியாக முடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, அது எப்படின்னு தெரியல, நீங்கள் ஒன்று பண்ணுங்க அப்படின்னார். என்னை நிறுத்த சொல்கிறதுக்கு என்னுடைய காலில் இந்த சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, பின்னை வச்சு குத்திடுங்க, அப்போது குத்தினோடனே நான் என்ன பண்ணிடுவேன், நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி. தம்பி யோசிக்கிறாங்க, பாஸ் நானும் குத்த வரணுமான்னு யோசிக்கிறாங்க. அப்போது குத்திடுங்க, நிறுத்திடுறேன். இவர் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தார், உற்சாகத்தில் பேசிகிட்டே இருந்தார். அந்த பின் எடுத்து ஒரு தடவை குத்தினார், நிறுத்தலை. 2வது தடவை குத்தினார், நிறுத்தலை. 3-4 தடவை குத்தி நிறுத்தலை. அவர் பேசிட்டு அவருடைய 2வது பேசுகிறவருக்கு சரியாக இடம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ முடித்தோன்னே, ஐயா நீங்கள் என்ன இப்படி பேசிட்டீங்க, நான் தான் சொன்னேன்னு சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு. நீங்கள் சொன்னது மாதிரி பின்னில் குத்திக்கிட்டே இருந்தேன், நீங்கள் முடிக்கலையே, எந்த காலை குத்துனீங்க அப்படின்னு. அப்படியா அவர் சொன்னாராம், நான் இடது காலில் குத்தினேன், அந்த இடது கால் வந்து இந்த முழங்கால் வரைக்கும் கால் இருக்காது, அது பிளாஸ்டிக் இது மாதிரி கால் வச்சுருக்கு, நீங்கள் வலது காலை குத்திருக்கணும் அப்படின்னாங்களாம். அதனால் குத்துனதே தெரியலன்னு. அதனால் எனக்கு யாரும் பின்னை வச்சு குத்த வேண்டாம், தம்பி மாதிரி ரெடியாக இருக்காங்க, பின்னு வேணுமா அப்படின்னு நான் சரியான நேரத்தில் முடிச்சிருவேன். சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், அந்த சாப்டரில் 10 வசனம் இருக்குது. அது எல்லாவற்றையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், முதலாவது தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுகிற அந்த நிருபத்தில் தன்னோடு 2 பேரை சேர்த்துக் கொள்கிறார். இந்த தெசலோனிக்கேயா என்னும் பெயர் எப்படி வந்தது? தெசலோனிக்கேயா இல்லை, 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கேன்னு பார்க்குறோம் இல்லையா, இந்த தெசலோனிக்கேயா என்னும் பெயர் எப்படி வந்தது? அதாவது காசாண்டர் என்னும் அரசன் கிமு 315ஆம் ஆண்டு ஒரு நகரத்தை உருவாக்கினான், ஒரு பட்டணத்தை உருவாக்கினான். அதற்கு அந்த உருவாக்கின அந்த காசாண்டர் உருவாக்கின அந்த பட்டணத்திற்கு மகா அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் இல்லை, கிரேட் அலெக்சாண்டர்னு சொல்லுவாங்கள்ல, மகா அலெக்சாண்டரின் சகோதரியும், மகா அலெக்சாண்டர் மிகப்பெரிய ஒரு வீரன் இல்லையா, மகா அலெக்சாண்டரின் சகோதரியும் தனது மனைவியுமாகிய தெசலோனிக்கேயா என்னும் பெயரை வைத்தார். யார் வச்சது? காசாண்டர். காசாண்டர் அப்படிங்கிற அரசர், காசாண்டர் என்னும் அரசன் அலெக்சாண்டருடைய சகோதரியும் தன்னுடைய மனைவியுமாகிய தெசலோனிக்கேயா என்கிற பெயரை அவன் வைத்தான். இப்பவும் அதை நம்ம படிக்கிறோம். தெசலோனிக்கேய நிருபம் 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த சர்ச்சை, இந்த நிருபத்தை கொரிந்து பட்டணத்திலிருந்து பவுல் எழுதுகிறார். இந்த தெசலோனிக்கேய நிருபத்தை பவுல் கொரிந்து பட்டணத்திலிருந்து எழுதுகிறார். இந்த சர்ச்சை, the church at Thessalonica was founded by Paul during his second missionary journey. இந்த சர்ச்சை உருவாக்குறது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தில் அந்த சர்ச்சை என்ன செய்தார்? உருவாக்கி இருக்கிறார். 2வது 3 பிரயாணம் அது இல்லாமல் செய்திருக்கிறார். 3
பிரயாணத்தை பவுல் செய்தார். ஆக 2வது மிஷனரி பிரயாணத்தில் அந்த சர்ச்சை உருவாக்கி இருக்கிறார். சரி, தெசலோனிக்கே நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நானே வாசிக்கிறேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு வாழ்த்துதலோடு எழுதுகிறார். எழுதும் பொழுது அவர் தன்னோடு 2 பேரை சேர்த்துக்கிறார். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும். பவுலை நமக்கு நல்லா தெரியும், அடுத்தது தீமோத்தேயும் தெரியும். இந்த சில்வானு அப்படிங்கிறது தெரியும், ஆனால் நமக்கு தெரியாது. ஏன் பாஸ்டர்னு கேட்பீங்க. இந்த சில்வானு அப்படிங்கிறது சீலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீலா, பவுலு சீலாவும் சிறைச்சால இருந்தாங்க. அந்த சீலா தான் சில்வானு. சைலஸ், சில்வானஸ், சீலா அப்படிங்கிற பெயர் எல்லாமே ஒன்று தான். புரியுதா? சரி, பவுல் தன்னோடு இணைத்து கொண்டு நிருபத்தை எழுதும் பொழுது தான் மட்டும் எழுதுறதா அல்ல, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. பவுல் எழுதின நிருபமாக இருந்தாலும் பவுலுக்கு உதவியாக அல்லது பவுலுக்கு அவரோடு சேர்ந்து பணிபுரியக்கூடிய அந்த ஊழியர்களையும் இணைத்து சேர்த்து நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றார். சரிதானா? சரி, இங்க என்ன சொல்றாரு? இந்த சபைக்கு எப்படிப்பட்ட சபையா? தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்ட சபை? அது ஒரு கனி கொடுக்கிற சபை இல்லையா? நம்ம தீம் அதானே. தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபை. அந்த 1ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது பார்த்தீங்களா? இந்த சபை எப்படிப்பட்ட சபை? ஆமாம், அதாவது பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கக்கூடிய தெசலோனிக்கே சபை. அவர்கள் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சபை. தேவனையும் கிறிஸ்துவையும் விட்டு பிரிந்து வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்ல. யாரு? தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள். அவருக்குள் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள். தேவனுடைய ஜீவன் அவர்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஒளி அவர்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்? வார்த்தையாகிய தேவனுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அதான் இயேசு உலகத்தில் வந்திருக்கும் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அந்த அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா, அந்த யோவான் எழுதின நிருபம் ரொம்ப அற்புதமானது. தேவன்தான், தேவனே இயேசு கிறிஸ்து என்பதை நிரூபிக்கக்கூடிய நல்ல ஒரு சுவிசேஷம். சரி, இப்போ இந்த சபை எப்படிப்பட்ட சபை? தேவனுக்குள்ளும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும். நல்லா கவனிக்கணும், இங்க தேவன், இன்னொன்று என்ன? கர்த்தர்.
எப்படி சொல்லுங்க? தேவனுக்குள்ளும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள். இப்போ சேர்த்து பாருங்க, தேவன் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். இந்த ஆரம்பத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஃபஸ்ட்டே நம்ம பார்க்கும்போது முதல் அதிகாரம் 2 அதிகாரம் அப்படி வரும் பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருங்கிற வார்த்தை வரும், தேவன்கிற வார்த்தையும் வரும். இந்த கர்த்தருங்கிற வர்ற வார்த்தையை ஒரு மொழிபெயர்ப்பு, அதாவது மொஃபட் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. மொஃபட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற அந்த பைபிள் நான் வைத்திருக்கிறேன். அதை ஒரு நாள் நான் பார்த்தேன், சில காரியத்தை பார்க்குறக்காக பார்த்தா அதில் கர்த்தர்னு போடலை, எட்டர்னல் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ அந்த கர்த்தர் என்பதே யாவே, கர்த்தர் என்பவரே, அதனுடைய சரியான அர்த்தம் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். சொல்லுங்க பார்ப்போம். தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். இந்த வார்த்தையை கவனிக்கணும். அவருக்கு யாரும் ஜீவன் கொடுக்கல, அவரை யாரும் உண்டாக்கலை. அவர் எப்படி இருக்கார்? தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர், எட்டர்னல் யாவே. அப்போ தேவனுக்குள்ளும் கர்த்தருக்குள்ளும், தேவனாகிய கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சபை, பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை. அடுத்தது அதே வசனம், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் ஒரு வாழ்த்துதல் சொல்லணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன வாழ்த்துதல்? சமாதானம். சமாதானம். சமாதானம் அப்படின்னா ஷாலோம். ஷாலோம், SHALOM, ஷாலோம். இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஷாலோம் இல்லம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஷாலோம் இல்லை, நம்ம அந்த காலத்தில் சலாம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, எல்லாம் இதுலேருந்து தான் வந்தது. ஷாலோம். ஷாலோம்னா சமாதானம். சமாதானம். நல்லா கவனிக்கணும். இந்த ஷாலோம் என்கிற இந்த எபிரேய வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஷீன் அப்படிங்கிற எழுத்து. ஷீன். ஷீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு யூ மாதிரி போட்டு அப்புறம் மறுபடியும் இது 3 இப்படி வந்து இப்படி வரும். ஷீன். என்னங்க? ஷீன். அந்த ஷீன் அப்படிங்கிறதுக்கு வேர்ட் பிக்சர் ஹீப்ரு லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலஃப், பேத், கிமல், டாலத், ஹே, வவ், ஜைன், ஹேத், டேத், யோட், காஃப், லாமட், மேம், நூன், அப்படி ஒரு 22 லெட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெட்டருக்கும் வேர்ட் பிக்சர் உண்டு, படங்கள் உண்டு. ஆலஃப் அப்படின்னா எருதின் தலை, ஆலஃப். பேத் அப்படின்னா வீடு, பேத் லெஹேம். பேத்துனா வீடு, லெஹேம்னா பிரெட்டு. பேத் அப்படின்னா ஹவுஸ், லெஹேம்னா என்ன? பிரெட்டு, ரொட்டி, அப்பம். இப்போ பேத் லெஹேம், பேத்துனா வீடு, லெஹேம்னா அப்பம், அப்பத்தின் வீடு. பெத் லெஹேம். பெத்தேல், பேத்துனா வீடு, ஏல்னா தேவன், தேவனுடைய வீடு, பெத்தேல். அப்போ இந்த 2வது லெட்டருக்கு ஆலஃப், 2வது பேத் அப்படின்னா வீடு, ஆலஃப் பேத். அடுத்தது கிமல் அப்படின்னா ஒட்டகம். எதுக்கு சொல்கிறேன்னா, என்றைக்காவது ஒரு நாள் வந்து வாய்ப்பு இருந்தால் என்னை இந்த மனுஷனை, இந்த வந்தாரில் ஒரு ஊழியக்கார், சிகப்பா இல்லை கருப்பா, அந்த ஊழியக்காரை மறுபடியும் கூப்பிடுங்க நீங்கள் சொல்லி பாஸ் கூப்பிட்டா உங்களுக்கு ஒரு சிலதை சொல்லி கொடுக்குறேன். ஹீப்ருல ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். சரி, போகட்டும். இதே மாதிரி வேர்ட் பிக்சர் உண்டு ஒவ்வொன்றுக்கும். நான் சொல்கிறது புரியுதா? புரியுதுல்ல? ஆலஃப்னா ஆக்ஸ் ஹெட், எருதின் தலை. பேத்துனா வீடு, 2வது லெட்டர் பேத் இப்படி வரும், வீடு, பேத். கிமல் அப்படின்னா என்ன? ஒட்டகம், ஆலப் பேத் கிமல். டாலத் அப்படின்னா இப்படி வரும், டாலத்துனா
அதாவது அந்த வீட்டினுடைய நிலைக்கால் குறிக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வேர்ட் பிக்சர் உண்டு. ஆலஃப்லேருந்து டவ் வரைக்கும் கடைசி எழுத்து. இந்த ஷாலோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்ட் பிக்சர் இருக்குது. ஷீன் அப்படிங்கிற எழுத்து, முதல்ல ஷீன்கிற எழுத்து வரும். ஷாலோம் அப்படின்னா முதல் எழுத்து ஷீன். அந்த ஷீன் அப்படின்னா என்ன அப்படின்னா பற்கள் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பிக்சர் போட்டிருக்கோம். அந்த ஹீப்ரு நோட்ஸ் இதில் போட்டிருக்கோம், நான் படித்த அந்த நோட்ஸில். அந்த பற்கள் என்றால் என்னென்னா, அந்த பற்கள் எதுக்கு? இப்போ பொங்கலுக்கெல்லாம் கரும்பு சாப்பிடுவாங்க இல்லை, அப்படியே கடிச்சா பல்லு போனாலும் பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், மறுபடியும் மாட்டிக்கலாம். அப்படி கடிச்சு அப்படி கடிச்சு அப்படின்னு உரிவாங்க. கரும்பு சாப்பிடும் போல் இருக்கும் உங்களுக்கு இப்போ. ஏன்னா அந்த மாதிரி அதை கடிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த வேர்ட் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஷீன்கிற முதல் எழுத்துக்கு பற்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஷாலோம் அப்படிங்கிறதுக்கு முதல் எழுத்து ஷீன். சமாதானம் என்ன தெரியுமா? இருளின் அதிகாரத்தை நொறுக்கி அதை அழித்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஷாலோம் அப்படிங்கிற சமாதானத்தை சொல்லும் பொழுது, சமாதானம் அப்படிங்கிறது அந்த வாழ்த்துதல் சொல்லும் பொழுது, அந்த வாழ்த்துதல் மூலமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இருளின் அதிகாரத்தை பற்கள் கடிக்கிறது போல் அந்த இருளின் அதிகாரத்தை அப்படியே அதை நசுக்கி அதை அழித்து, அந்த அதிகாரத்தை, இருளின் அதிகாரத்தை அழித்து அந்த வீட்டுக்குள் ஒரு வெளிச்சம், ஒரு பீஸ், சமாதானத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதான் சமாதான வாழ்த்துதல். இப்போது பவுலும் அதாவது சைலஸ், சில்வானும் தீமோத்தேயும் சேர்ந்து இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இந்த வாழ்த்துதல் சொல்கிறாங்க. முதல் வசனம், கிருபையும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சரியா? கிருபை என்பது தாங்கக்கூடியது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற வேளையிலே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. கிருபை தாங்குகிறது. மேலான ஒரு பரிவு, மேலான ஒரு இரக்கம், தயவு ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கார். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தெசலோனிக்கா சபை மக்களை அன்றைக்கு அவர்கள் வாழ்த்துனது போல நான் உங்களை வாழ்த்துகிறேன். எம்ஜிஆர் நகரில் உள்ள இந்த ரெகபோத் பெனியேல் சர்ச்சில் உள்ள உங்களை சமாதான வாழ்த்துதல், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இந்த நிருபத்தின் ஆரம்ப வசனத்தை நம்ம பார்த்தோம், ஓரளவுக்கு அந்த விளக்கத்தை பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது வசனம், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையை, உங்கள் அன்பின் பிரயாசத்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். யாரு? பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். என்ன? உங்கள் விசுவாசத்தின் கிரியை. விசுவாசம்தான், விசுவாசம் வரத்துக்கும் வருது, கனிக்கும் வருது இல்லை? வரம், விசுவாசம் வரம். விசுவாசம் ஒரு வரமா? என்னிடத்தில் உங்களிடத்தில் காணப்படுகிற விசுவாசம் வரம் அல்ல. ரட்சிக்கப்படுவது எப்படி? விசுவாசம் இல்லை? கிருபையினால் எங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தேவனிடத்தில் இருக்கிறது, விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறது. அப்போது நான் எப்படி ரட்சிக்கப்படுகிறேன்? என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை, என்னுடைய விசுவாசம்
தேவனிடத்தில் இருக்கக்கூடிய, பரலோகத்தில் இருக்கிற அவரிடத்தில் இருக்கக்கூடிய கிருபையை எனக்குள் கொண்டு வருகிறது. அந்த கிருபையினால் நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியமானதுல. உங்கள் விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தின் மட்டுமல்ல, விசுவாசத்தினுடைய கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. இதை வேறொரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ படிக்கிறேன். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையும், என்னங்க, செயலில், நம்முடைய செயலில் வெளிப்பட்ட நம்பிக்கையும், அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும். பொது மொழிபெயர்ப்பு நான் படிக்கிறது. இப்போ அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் மூலம் நினைவு கூறுகிறோம். நாங்கள் அப்படி நினைவு கூறுகிறோம். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அன்பினால் உந்தப்பட்ட அந்த உழைப்பு, இதெல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்போ அந்த தெசலோனிக்க சபையை குறித்து பவுலும் சில்வானும் தீமோத்தையும் நினைவு கூறுகிறோம். அது யாருக்கு முன்னால? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நினைவு கூறுகிறோம். தேவனுக்கு முன்பாய் நினைவு கூறுகிறோம் என்றால் அவருடைய அன்பின் பிரயாசம் எப்படி, அவருடைய விசுவாசத்தினுடைய உழைப்பு எப்படிப்பட்டது? அப்போ விசுவாசமும் அன்பும் உழைப்பும் நிறைந்த ஒரு சபை தெசலோனிக்கே சபை. 2. அடுத்தது மூணாவது வசனம் வாசிங்க. நான் வாசிக்கட்டுமா? வாசிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து ஸ்தோத்தரிக்கிறேன். எதுக்காக? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. முதல்ல தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை. 2வது அன்பினால் உந்தப்பட்டு உழைக்கக்கூடிய, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய சபை. 3வது தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. எப்படிங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. அதாவது இட் வாஸ் அன் எலெக்ட் சர்ச். தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. நீங்களும் நானும் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. தைரியமாக சொல்லலாம், தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிறேன். தயவுசெய்து வாசிங்களேன் யாராவது. வாசிங்க. யோவான் 15:16 வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். கனி கொடுக்கும்படி, அதான் நம்முடைய தீம் இல்லை? கனி. கிறிஸ்து என்னும் வேறு ஒருவரோடு கூட, பழையதெல்லாம் இல்லை, புதிது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ இது எப்படிப்பட்ட சபை? 3வது தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. நம்முடைய சபை எப்படி இருக்க வேண்டும்? தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாக இருக்க வேண்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது 4வது காரியம். 4ஆம் வசனம் வாசிங்க. சரி, ஜெபம் பண்ணுகிறோம். உங்களை குறித்து நான் ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா அந்த சபை மக்கள் மேலே ஒரு அஃபெக்ஷன் பவுலுக்கு. அந்த மக்களுடைய சாட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய அன்பின் உழைப்பு, அவங்களுடைய பொறுமை, அதனால் அவங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேங்கிறார். சரி, 5வது 1 தெசலோனிக்கர் 1:5 வசனம்.
எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல. பவுல் சொல்றார், எங்கள் சுவிசேஷம், சுவிசேஷம்னா நற்செய்தி இல்லை, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் எப்படி வந்ததுதான்? வசனத்தோடு மாத்திரமல்ல. இந்த வசனத்தோடுன்னு வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல போன தடவை நேற்றுக்கு நான் என் வார்த்தைகள்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு என்ன சொன்னேன்? கிரேக்க மொழியில் என்ன சொன்னேன்? இல்லை, அது வேற. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் என் வார்த்தைகள் நிலைத்தீங்களா, ரேமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா? ரேமா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே உங்களிடத்தில் அந்த வசனத்தோட மாத்திரம் இல்லை, அந்த வசனம்ங்கிறது இந்த இடத்துல லோகோஸ்னு வருது. ஹீப்ரு கிரீக் கீ வேர்ட் ஸ்டடி பைபிளில் என்னென்னு வருது? லோகோஸ்னு வருது. லோகோஸ்னா வார்த்தை மட்டும் இல்லை, வேர்ட், சேயிங், ஏதாவது சொல்கிறது, ஸ்பீச், பேசுறது. அப்போ எங்களுடைய வார்த்தை, நாங்கள் சொல்லுகிறது, நாங்கள் பேசுகிறது, புரியுதா நான் சொல்றது? லோகோஸ். நாங்கள், எங்களுடைய வார்த்தை, நாங்கள் சொல்லுகிறது, நாங்கள் பேசுகிறது, நாங்கள் சொல்லுகிற, நாங்கள் பேசுகிற வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும். எப்படிங்க? பவர். நீங்க ஒரு சுவிசேஷம் சொல்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குது? பவர் இருக்கு. நீங்க கொஞ்சம் பவர் இருக்கிற மாதிரி தெரியலையே, காட்டலையே. பவர் இருக்குன்னா அப்படி நல்லா ஒரு உற்சாகமாக சொல்லணும். கொஞ்சம் சோர்ந்து சொல்றீங்க. பவர். அந்த வல்லமைங்கிறதுக்கு கிரீக் வேர்டு என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த தடவை நான் இங்கே வருவேன் பார்த்தீங்களா, கத்திரி சுத்தமாக, அப்போ சொல்லுங்க. கவனிங்க, இந்த வல்லமைங்கிறதுக்கு கிரீக் வேர்டு டூனாமிஸ், DUNAMIS, டூனாமிஸ். நாங்கள் சொல்லுகிற வசனம், நாங்கள் பேசுகிற வார்த்தை, நாங்கள் பிரீச் பண்ற எங்களுடைய வார்த்தை உங்களிடத்தில் வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடு, டூனாமிஸ். சொல்லுங்க எல்லாரும், டூனாமிஸ். அந்த டூனாமிஸ் அப்படின்னு கிரேக்க வார்த்தையிலேருந்து தான் டைனமிக் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. கிரீக்லேருந்து நிறைய எடுத்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கிரீக்லேருந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு நிறைய வரும். இங்கிலீஷ் ஒரிஜினல் இது இல்லை, நிறையா கிரேக்க வார்த்தையெல்லாம் வரும். நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா வரும். அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய, பேசக்கூடிய அந்த வார்த்தை உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வருகிறது. பரிசுத்த ஆவியோடும் வருகிறது. அப்போ அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, டூனாமிஸ். வல்லமைனா என்ன? மாற்றி சொல்லிடாதீங்க. கிரேக்க மொழி, இது கிரேக்க மொழி, எபிரேய மொழி இல்லை, கிரேக்க மொழி. டூனாமிஸ் எபிரேய மொழின்னு எழுதிடாதீங்க. நான் ஒரு சமயம் ஒரு பைபிள் காலேஜில் நான் நடத்திட்டுருக்கேன். அப்போது எபிரேய மொழி, நான் கொஞ்சம் எபிரேய மொழி தான், கிரேக்க மொழி கொஞ்சம் தான் படித்தேன். எபிரேய மொழி கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கேன். அவங்கள்ட்ட சொல்லிட்டு எக்ஸாம் வச்ச உடனே இது எந்த மொழி அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன எழுதுனாங்கன்னா, நான் சொன்ன எபிரேய மொழியும் விட்டுட்டாங்க, நான் சொன்ன கிரேக்க மொழியும் விட்டாங்க, லத்தீன்னு எழுதி வச்சாங்க. அப்போ நான் கேட்டேன், எப்படி சிஸ்டர் நீங்கள் எழுதுனீங்க? எழுதுனேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. பழமையான மொழிகள் எத்தனை மொழி சொல்லுங்க? ஒரு 5, 6ன்னு நினைக்கல. சொல்ல முடியுமா யாருக்காவது? கவனிங்க, எபிரேய மொழி, பழமையான மொழிகள், உலக மனுஷன், உலகம் எல்லாம் ஒத்துக்கொள்ளுது. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, நம்முடைய தமிழ் மொழி, அப்புறம் சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லை. இதெல்லாம் பழமையான மொழி. எந்த மொழி? எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, தமிழ் மொழி. இது பேச்சு வழக்கில் இல்லை. அப்போ
சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லை, பழமையான மொழி, ரைட். ஆனால் மொழிகளிலெல்லாம் சிறந்து நாம் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய மொழியை சொல்லுவோம் பார்த்தீங்களா, தாய்மொழி தமிழ், உண்மை பழமையான மொழி, ஹிந்தியெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் டாப்பாக இருக்கிறது ஹீப்ரு, எபிரேய மொழி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மொழி பேசினார் சொல்லுங்க பார்ப்போம். எபிரேய மொழியா? என்னம்மா கிரேக்க மொழின்னு சொல்கிறீங்க? சரி, நானே சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து பேசின மொழி அராமிக் மொழி, அரமேயு அப்படின்னு சொல்லுவாங்க. அராமிக் ஸ்ட்ரீட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வீதியில் பேசக்கூடிய மொழி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ எபிரேய மொழியோடு ரிலேட்டாக இருக்கிறது அது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னார் பார்த்தீங்களா, ஏலி ஏலி மை காட் ஏலி ஏலி லாமா, ஒய் ஏன்னு அர்த்தம், லாமா ஏலி ஏலி லாமா. சபக்தா அப்படின்னா தனித்து விட்டீர், கைவிடப்பட்டீர்ங்கிறத காட்டிலும் தனித்து விட்டீர். ஏலி ஏலி லாமா சபக்தா. அனின்னா மீன் அர்த்தம், அனி மீ, அதான் அவன்ட்டு சொன்னார். அது என்ன லாங்குவேஜ் தெரியுமா? அராமிக். ஜீசஸ் சிலுவையில் சொன்னது என்னதுங்க? அராமிக் மொழி. சில முக்கியமான நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம கிறிஸ்டின்ஸ். இயேசு எந்த மொழி பேசினார் அப்படின்னா, பல வருஷத்துக்கு முந்தி ரேடியோவில் உலக மனுஷன் சொல்கிறான், கேள்வி கேட்டுட்டு தெரியுமா அப்படின்ட்டு, அராமிக்குன்னு அவன் சொல்கிறான் உலக மனுஷன். நம்ம இருக்கிற நிலையில் இல்லாதபடிக்கு வளரணும், சத்தியத்தில் வளரணும். சரியா? நான் சொல்கிற உண்மை தானே? இந்த முகாம் வந்தது பிரயோஜனமாக இருக்கணும். கேட்டுக்கிட்டு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி நல்ல சாப்பாடுங்க, மீன் நல்லா முழு மீன் வச்சாங்க பரவாயில்ல, அது அல்ல, இருக்கட்டும், அது வேணும். ஆனால் அதே சமயத்தில் சத்தியத்தை கேட்கணும், வளரணும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உருவாக வேண்டும். சரி, டூனாமிஸ் அப்படின்னா அதனுடைய மீனிங் பவர், மைட்டி, ஸ்ட்ரென்த். பவர், மைட்டி, ஸ்ட்ரென்த். டூனாமிஸ், அதில் தான் டைனமிக் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. நம்ம இந்த அந்த காலத்தில் சைக்கிளில் டைனமோன்னு வச்சுருப்பாங்கள்ல, நீங்கள் அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுனதில்ல? அப்படியே இந்த டயரில் சுற்றிக்கிட்டே வரும், லைட் எரியும், டைனமிக். அது எப்படி வந்ததுன்னா டூனாமிஸ், ரைட். இப்போ அடுத்தது எத்தனை பாயிண்ட்? இப்போ 5, 6வது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. கவனிங்க, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. நமக்கு என்ன உபத்திரவம் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அது என்ன சந்தோஷம்? பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இருக்கும். துயரம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் அதுதான் என்னுடைய வாழ்க்கை அல்ல, அதிலிருந்து மேல் படிக்க நான் போவேன். அப்படி விசுவாசிக்கணுங்க, விசுவாசிக்கணும். கிறிஸ்டின்ஸ்னா ஞானஸ்தானம் எடுத்தோடனே சிலர் பிரசங்கமே பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்து இனிதான் உனக்கு உபத்திரம் வரும். அவன் அப்பவே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் ஆண்டவர் அதிலே உன்னை காக்கிறவர்னு சொல்லி கொடுக்கணும். கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லணும். பயப்படுத்தியே, அதாவது சர்ச்சுக்கு எதுக்கு வர்றாங்க தெரியுமா? சில இடங்களை நான் பார்த்துருக்கேன், வரும்பொழுதெல்லாம் திட்டு. ஒழுங்கா இருக்கியா நீ? காலையில் ஜெபம் பண்ணியா? உங்களை நான் கேட்கல, சில சபைகளில் சொல்றேன். பைபிள் படிச்சியா? கண்ணு பரிசுத்தமா இருந்துச்சா? அவன் போகும்போது கண்ணை மூடிட்டே போவான். ப்ரோ, அது எச்சரிக்கை. ஒழுங்கா தசமமாக கொடுக்குறியா? கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் நீ கொண்டு கொடுக்கணும். எப்படி இருக்கும்? பாவம்.
நான் எங்கள் விசுவாசிட்டு சொல்லுவேன், கஷ்டப்பட்டு நீங்கள் கொடுக்க வேண்டாம், ஆனால் கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க. எப்படி கொடுக்க மாட்டாங்க? கிள்ளி கொடுக்க மாட்டாங்க. என்னை பேச சொல்லுவாங்க, தசமம் பேசுன்னு. நான் சாதாரணமாக பேச மாட்டேன். மக்கள் கொடுப்பாங்கங்க, ஒரு தடவை 2 தடவை கேள்விப்பட்ட கொடுப்பாங்க. ஏன் நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கா கொடுக்கணும், ஊழியத்துக்கா கொடுக்கணும். அதுதான் மிரட்டி மிரட்டி வர்றவங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னா சமாதானத்தை சொல்லிட்டே இருக்கணுங்க இருக்குல்ல. எச்சரிக்கணும், கடிந்து கொள்ளணும். எப்பவுமே அப்படியா? அந்த பாஸ்டர் சிலர் சொல்லுவாங்க, சில சபைகள் அந்த பாஸ்டர் யார்ட்டையும் பேச மாட்டாங்க, உம்முன்னு இருப்பாங்க. ஏன்னால் சிரித்தால் பாவம். ஆண்டவர் சிரித்தாரா? என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்கக்கூடாது. அவன் வீட்டில் போய் மனைவி பார்த்து சிரிக்க மாட்டான். மனைவி என்னங்க ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கீங்க, பேசாமல் இருக்கு. ஏங்க நல்லா பேசிகிட்டு இருந்து கலகலப்ப ஏன் சும்மாருன்னு சொல்கிறேன்ல. ஏன் பாஸ்டர் சொன்னார் சிரிப்பது பாவம் என்று. சிரிப்பது பாவம் அந்த அம்மா ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது உங்களுக்கு தெரியாத சிரிக்கிறது பாவம்னெல்லாம் சொல்கிறாங்க. திருச்சபைக்கு வர்றத அவங்களே பாரத்தோடு வருவாங்க, அவங்களே கஷ்டத்தோடு வருவாங்க, பிரச்சனையோடு வருவாங்க. இங்கே வந்து விடுதலையாகி சந்தோஷத்தோடு போகணும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கார். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இதை எழுதுகிறேன். என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. நேற்றுக்கு பார்த்தோமா? மறக்கல. என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், இல்லை என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், என் சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள், கனி கொடுப்பதில் நிலைத்திருங்கள். நேற்றுக்கு பார்த்தோம். ஆண்டவர் சந்தோஷத்தில் நிலைத்திருங்கன்னு சொல்ல, சந்தோஷப்படணும். பவுல் சொல்றார் சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. வீட்டில் போனால் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணுங்க. கலகலப்பாக இருக்கணும், சண்டை கிட்ட போட்டுறாதீங்க. அந்த கலகலப்பு இல்லை. வீட்டில் போனாலே ஒரு சந்தோஷம். ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இல்லை, அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும். பிள்ளைகள்கிட்ட டேய் படிச்சியாடா? நான் என் மகனை ரொம்ப படிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஒழுங்காக படிக்கல. அதுதான் உண்மை. அதுதான் என்னுடைய படிப்பை பார்த்தா ரொம்ப இருக்கு. அதாவது பயாலஜின்னு ஒரு அப்போ 11th ஸ்டாண்டர்டு தான் அப்போ எஸ்எஸ்எல்சி நான் படிக்கிற காலம். 1972 அந்த இதில் பயாலஜியில் படமெல்லாம் ரெக்கார்ட் நோட்டில் படம் போடணும். இப்போ ஃபிஷ் படம் போடணும் அப்படின்னா நான் போடுறது கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு தெரியாது. பக்கத்தில் பாலன்னு ஒரு என் ஃப்ரெண்டுக்கு என் பெஞ்சில் உட்காந்துருக்கு போட சொல்லிடுவேன். ரெக்கார்ட் நோட்டில் எல்லாம் எழுதிட்டு வராதுங்களே எந்திரிச்சு நில்லுங்கன்னா பெஞ்சில் எந்திரிச்சு நிற்க சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லைல்ல படிக்கிறவங்கள. இப்போ நம்ம தான் சொல்கிறோம் எந்திரிச்சு வாத்தியாரோ. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எல்லாம் வாத்தியார் வந்தார், எல்லாம் உட்காந்துட்டேன். நான் மட்டும் பெஞ்சில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வாத்தியாருக்கு ஏன்டா பெஞ்சில் நிற்கிறேன்? சார் அந்த ரெக்கார்ட் நோட்டெலாம் நான் இது பண்ணலாம், அதுதான் நிற்கிறேன். நான் நிற்க சொன்னாடா? சார் நீங்கள் எப்பவும் சொல்லுவீங்க, அதனால தான் நான் முதலே நின்றுட்டேன் அப்படின்னு. அப்புறம் கோவத்தில் வாத்தியார் ஏதாவது சொல்ல வெளியே போ அப்படின்னா ரொம்ப நல்லது சார் மனசில் நினச்சிட்டு வெளியே போயிட்டு அவரை கூப்பிட்றான்னா நான் இருக்க மாட்டேன். எங்கன்னா கேம்ஸ் ரூமில் போயிருவேன். ஃபிசிக்கல் டைரக்டர் எங்கடா போனேன்? ஃபிசிக்கல் டைரக்டர் என்னை கூப்பிட்டாரு, இந்த ஹாக்கி ஸ்டிக்கெல்லாம் புதுசாக வந்திருக்குன்னு பார்க்க போனேன். அப்படியா? சரி சரி அப்படிம்பார். இப்படி என் வாழ்க்கை. விளையாட்டுக்காகவே படித்தேன், படிப்புக்காக படிக்கலை. பசங்களையும் படிக்கிறதுலையும் சரி ரொம்ப டேய் இப்போ போட்டு மிரட்டல பிள்ளைகள் படிடா, 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கணும்? 100க்கு 101. ஓ 101 இல்லையா, 100க்கு 100 வாங்கணும். படிடா, புக்கை கையில் கொடுத்து படிடா, இல்லைன்னா உனக்கு சோறு இல்லை. அவன் இந்த எக்ஸாம் டைம் வரும்போதே மெலிஞ்சிருவான் ஆள். ஏன்டா மெலிஞ்சிருக்க? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்லி சொல்லி படிக்க சொல்லியே நான் மெலிஞ்சிட்டேன். ஆள் சோர்ந்து போயிடுவான், டயர்டாக இருக்கும். அவன் எப்படி எக்ஸாமினேஷனில் போய் எழுதுவான்? நான் ரொம்ப படிக்கிற மாதிரி படிச்சுட்டு கடைசியில் அந்த கிளாஸ் ரூம் போகிற வரைக்கும் புக்கை படித்து கீழே போட்டு போவேன். எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவாங்க, நான் ரொம்ப லேட்டாக வரும். என்னடா அந்த அடிஷ்னல் பேப்பர் நிறைய வாங்கி எழுதுனான்னு என் ஃப்ரெண்டு கேட்பாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம். அப்போ நான் சொல்லுவேன், இல்லைடா கொஸ்டினை மாற்றி மாற்றி எழுதி வச்சுட்டு வந்தேன், எனக்கு தெரியாது. கொஸ்டினை திருப்பி எழுதி வச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நான் படித்தது.
அதாவது பசங்களை என்கரேஜ் பண்ணணும். சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பசங்க, டேய் நீ உருப்பட மாட்ட. நான் உனக்கு சொல்லலை தம்பி, அப்படி சிலர் சொல்லுவாங்க இல்லை, நீ உருப்பட மாட்ட, நீ தேற மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட. டேய் நீ நல்லா இருப்ப. நல்லா இருக்குதா இல்லையா? என்ன நீங்களும் என்னைய இப்போவுமே மறைச்சு பார்க்குறீங்களா நிறுத்தணும்னு? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறது நல்லா இருக்குல்ல தம்பி, சரியாக இருக்குல்ல நான் சொல்லும்போது? என்ன என்ன மனசில் நினச்சிட்ருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கிங்களேன், கேட்டுக்கு வெளியே வாங்கன்னு என்னை நீங்கள் 2 பேர் சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கு வெளியே வரமாட்டேன், செவரட்டி குச்சி நான் போயிடுவேன். ஸோ சொல்கிறதுல தம்பி ஒரு சொல்லும் பொழுதே இப்போ பணிவாகவும் அன்பாகவும் அந்த பாசம் அந்த அன்பை பார்க்குறாங்க. சபையில் அதை எதிர்பார்க்குறாங்க, சபையில் அதை எதிர்பார்க்குறாங்க. சொல்லி 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 அடித்து இப்போ சபையில் தான் அப்படின்னா டிவியில் பேசுகிறதும் காணிக்க கொடு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு போங்க. நான் யாரையும் குற்றம்லாம் படுத்தலை, யாரையும் நான் சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட ஊழியக்கார் நான் அது வெளிநாட்டில் சில சமயம் போகும்போது அவர் வந்திருக்கார், பார்க்கலையான்னு. நான் யாரையும் பார்க்கல, நான் என் ஊழியத்தை மட்டும்தான் செய்ய போகிறேன். கவனிக்கணும், சபைக்கு வரும் பொழுது இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. இப்போ தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வசனத்தை பவுல் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை, இங்கேயும் லோகோஸ் தான் வருது, கிரீக் திருவசனம்ங்கிறது லோகோஸ், LOGOS, லோகோஸ் தான் வருது. பவுல் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளது. தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் சபை. நீங்க எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே அதை ஏற்றுக்கொள்ளணும். அது எப்படி? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. எங்களையும் பவுல் ஒரு இடத்துல சொல்ற, என்னை பின்பற்றி வாங்க தனியா. இங்க என்னையும் சில்வானையும் தீமோத்தையும் எங்களையும் கர்த்தரையும், எங்களை சொல்லிட்டு அப்புறம் கர்த்தரை சொல்ற, கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. அப்போ தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, ஊழியக்காரரை பவுல், சைலஸ், தீமோத்தேயு அவர்களையும் கர்த்தரையும் பின்பற்றுள்ளானார்கள். அவர்களை மட்டுமல்ல, வசனம் அப்படித்தானே சொல்லுது, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறார்களாகி. அப்போ பின்பற்ற தீர்மானம் பண்ணிட்டாங்க. யாரை? கர்த்தரை பின்பற்றணும், ஊழியக்காரரை பின்பற்றணும். இப்போ யாரும் அப்படி சொல்ல முடியுமா? எந்த ஊழியக்காரர்? ரொம்ப கஷ்டம் இல்லை? அப்போ தெசலோனிக்கே சபை எப்படி இருந்திருக்கு பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் சபை, கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரையும் பின்பற்றுகிற சபையாய் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சபை. சரி, அடுத்தது ஏழு. இவ்விதமாய் மகதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். எவ்விதமாய் வாசிங்க, படிங்க. இல்ல, வசனத்தை வாசிங்க, 7ஆம் வசனம். இவ்விதமாய் மகதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். மாதிரியான சபை, ஒரு மாடல் சர்ச், எக்ஸாம்பிள், ஒரு முன்மாதிரியான சபை தெசலோனிக்கே சபை. எப்படியா? இவ்விதமாய் மகதோனியாவிலும். எவ்விதமாய்? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு
எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுள்ளாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் மற்ற இடத்துல தூரத்தில் இருக்கக்கூடிய மற்ற அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? திருச்சியில் உள்ள எல்லா சபை விசுவாசிகளுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கீங்களா? ஒரு மாதிரி இருப்பங்க, அப்படி இல்லை. மாதிரி மாடல். ரெகபோத் பெனியல் சர்ச் எப்படி இருக்கணும்? ஒரு மாடல் சர்ச்சாக இருக்கும். மாதிரியானீர்கள். அப்ரிஷியேட் பண்ணுறது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சபை எப்படி இருக்கு? எங்கள் சபை வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது பாடுறதுக்குள்ள ஆள் இல்லாமல் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருந்திருக்கு. ஏதாவது சர்ச்சில் போய் பார்த்தா பாட்டு பாடுறேன், ஐயோ நம்மகிட்ட இப்படி இல்லையே அப்படின்லாம் யோசிச்சேன். இப்போது ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு எல்லோரும் வர்றேங்கிறாங்க, இடம் இல்லை. ஆத்துமாக்களை கர்த்தர் தந்திருக்காரு. நல்ல மக்கள் இருக்காங்க, நல்லா நேசிப்பாங்க. நேரத்துக்கு நான் பேசுகிறேன், ஒருத்தருக்கு ஒரு காலில் அடிபட்டுருச்சு, ஒரு சிஸ்டருக்கு அந்த நகத்தை எதோ எடுத்துட்டாங்க, சர்ச்சுக்கு வர முடியாது. ஆனால் அந்த வேதனையோடு வந்துட்டாங்க. அப்போ அவங்க மகன்கிட்டையும் அவர் வீட்டுக்கார்ட்டையும் பேசிட்டு அப்புறம் அம்மாட்ட கொடுக்குறேன் எனக்கு பேசிட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அவன் மகன்கிட்ட கேட்டேன், கீபோர்டு வாசிப்பான். நல்லா இருந்துச்சு பாஸ், நீங்கள் இல்லாததான் இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்தது, மற்றபடி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான். நான் சபையை ரொம்ப நேசிப்பேன். என்னுடைய சொந்தத்தை காட்டிலும் சபையை நேசிப்பேன். ஏன் தெரியுமா? உண்மையை சொல்கிறேன், சும்மா அந்த கதை விடுறதுல தான் இல்லை. என் சொந்தத்தை காட்டிலும் என் சபை மக்களை நேசிப்பேன். ஏன்னா என் சொந்தம் என்னை புறக்கணிச்சுது, என் சொந்தம் என்னை வேண்டான்னாங்க, என் சொந்தம் என்னை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நான் கஷ்டப்படும் போது என் சொந்தம் எனக்கு உதவி செய்யலை. தெரியுமா? உங்களுக்கு எது சொந்தம் நல்லா இருக்கலாம், எனக்கு அப்படி இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சொந்தம் அப்படின்னாலே எனக்கு ஒரு வெறுப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என் சபை மக்கள் என்னை போஷித்தார்கள். ஹல்லேலூயா. சபை மக்கள், எனக்கு சபை தான் சொந்தம். முதல்ல என்னை போஷித்தார்கள். கஷ்டப்படும் போது ஓடி வருவாங்க. பாஸ்டர்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா டெய்லி வந்து அவங்க உதவி செய்வாங்க. நாங்கள் கூப்பிட மாட்டோம், யாரையும் நாங்கள் கூப்பிட மாட்டோம், கேள்விப்பட்டோன்னே வந்துடுவாங்க. எனக்கு முதல் சொந்தம் கர்த்தருக்கு பிறகு இந்த பூமியில் திருச்சபை மக்கள் தான். உங்கள்கிட்ட நான் சொல்றது கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன். நான் எனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னா என் பக்கத்தில் வந்து சுற்றி நிற்கிறது, ஒரு வேளை பலவீனப்படுறேன் பாஸ்டருக்கு ஒன்றுனா அழுகிறது என் சொந்தமல்ல, என்னுடைய சொந்தமாகிய சபை மக்கள். ரொம்ப நேசிப்பேன் நான். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், சபைக்கு உண்மையாக இருக்கணும். சபைக்கு நல்லா வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சாட்சி மற்றவங்கள்ட்ட போகணும். எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர், திருச்சியில் ஒரே ஒரு பாஸ்டர் எல்லிஸ் வில்லியம்னு, நல்ல பெரிய சர்ச்சு. நான் ஒரு தடவை வந்திருக்கேன். நாங்கள்லாம் ஒன்றா கிட்டத்தட்ட 43 வருஷமாக என்னமோ நாங்கள் ஒன்றா ஊழியெல்லாம் செய்திருக்கோம். 43 வருஷம் தெரியும், 2-3 வருஷம் நாங்கள் ஒன்றா ஊழியம் செய்திருக்கிறோம். நல்ல ஒரு சபை. இன்றைக்கி போகும்போது என்னைய அண்ணான் தான் என்னை கூப்பிடுவார், வந்துட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. சரி அப்படின்னு இருக்கேன். ஆனால் இன்றைக்கு உங்களை நான் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற விசுவாசிகள் எனக்கு சரியாக தெரியாது, பாஸ்டர் தெரியும். உங்களை நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களை குறித்து மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானார்கள் அல்லவா தெசலோனிக்க சபை. அதை போல நீங்களும் எப்படி இருக்கணும்? மாதிரியான சபையாக இருக்கணும், மாடல் சர்ச்சாக இருக்கணும். சரி, இருப்பீங்களா? அப்படி கொஞ்சம் அப்படி கையை தூக்கி சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அடுத்தது 8வது வசனம் 1 தெசலோனிக்கர் 1:8. எப்படி எனில், நல்லா கவனிக்க, தெசலோனிக்க சபையை மட்டும் மனசில் வச்சுட்டு இருக்காங்க, உங்களையும் மனசில் வச்சுக்கோங்க. எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து, யாரிடத்திலிருந்து?
தெசலோனிக்கா சபையிலிருந்து, உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் எங்கிருந்து? தெசலோனிக்கா சபையிலிருந்து உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் இல்லாம உங்ககிட்ட இருந்து வசனம் தொனிக்கணும். ஆமென். நான் உங்களை பற்றி நான் எப்படி சொல்லுவேன்ல, எங்கள் சர்ச்சில் போய் அடுத்த சண்டே நான் பேசுவேன். போனேன், நல்லா இருந்தது, எப்படி பாஸ் இருந்தாங்க, விசுவாசி எப்படி இருக்காங்க, பாஸ் எல்லாமே கேட்பாங்க. நான் சொல்லணுமில்ல? சரி, சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களை பற்றி சொல்லணும். நல்லா எல்லாம் பேசினாங்க. பேசினாங்க, சிலர் தான் கொஞ்சம் முறைச்சிட்டு போனாங்க, நல்லா பேசினாங்க. சரி, சும்மா சொன்னேன். ஓகே, கவனிங்க. உங்களை குறித்து எப்படியும் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம், ஆமென், உங்களிடத்திலிருந்து என்ன? கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. உங்க விசுவாசம் எப்படியா? எங்கும் பிரசித்தமாயிற்று, எல்லா இடத்துலையும். எப்படி இருந்துச்சு தெசலோனிக்கா சபை? உங்க விசுவாசம் எங்கும் என்னாயிற்று? எங்கும் பிரசித்தமாயிற்று. மட்டுமல்ல, உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல். அது இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னு நான் படிக்கிறேன், கொஞ்சம் கவனிக்குங்க. பொது மொழிபெயர்ப்பு. தமிழில் சில மொழிபெயர்ப்பு இருக்குது. NIV ஒரு மொழிபெயர்ப்பு, அது சரியாக இருக்காது, கொஞ்சம் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் தப்பாக இருக்கும். அடுத்தது ஈஸி டு ரீட் வெர்சன் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள், தமிழில் அதனுடைய மொழிபெயர்ப்பு இருக்குது. பார்த்துருக்கீங்களா யாராவது? ஈஸி டு ரீட் வெர்சன். அடுத்தது திருவிவிலியம் மொழிபெயர்ப்பு இருக்குது. நம்ம தமிழ் பைபிள் இல்லாமல் நிறைய பைபிள் மொழிபெயர்த்தாங்க அந்த காலத்தில். நம்முடைய மொழிபெயர்ப்பு தெரியுமா? நம்ம 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 வச்சுருக்கோம்ல தமிழ் பைபிள், யார் மொழிபெயர்த்தது? நம்ம தமிழ் பைபிள் சீக்கன் பாலா. நம்ம வச்சிருக்க தமிழ் மொழிபெயர்ப்பு, இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இதுக்கு முந்தி வந்துச்சு, பிந்தி வந்தது, எல்லாம் எடுபடலை, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ இதுதான் நிலைத்திருக்கிறது. யூனியன் வெர்சன் ஹென்றி பவார், என்னங்க ஹென்றி பவார் மொழிபெயர்த்தது. இது ஹென்றி பவார். நம்ம வச்சிருக்கிறது என்ன? யூனியன் வெர்சன் ஹென்றி பவார் என்கிறவர் மொழிபெயர்த்தது நம்ம வச்சிருக்கிற பைபிள். இன்னைக்கு வரைக்கும் இந்த பைபிள் தான். இதுக்கு முந்தி வந்துச்சு ராஜரீக மொழிபெயர்ப்புன்னு இருக்கு, பிந்தி வந்தது இருக்குது, நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கு. அது இன்னும் பைபிள் இருக்கு. எனக்கு ஒரு புத்தி குணம் என்னன்னா, நிறைய பைபிள்ஸ் வாங்குவேன், நிறைய வெர்சன். அந்த வெர்சனில் என்ன சொல்லியிருக்கு, இந்த வெர்சனில் இந்த வார்த்தைக்கு ஒன்றுமில்லை. நம்ம பைபிளில் சிலது புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் இங்கிலீஷ் தான் எல்லோரும் படிக்கணும்னு நான் சொல்லலை, இங்கிலீஷ் ஒருவேளை சரியாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தமிழில் சில மொழிபெயர்ப்பு இருக்குது. அதை நம்ம படிக்கும் பொழுது வசனத்தினுடைய விளக்கமே அதில் கிடைச்சிடும், மொழிபெயர்ப்பில் கிடைச்சிடும். நான் சொல்கிறது புரியுதா? அதுக்கு தான் நான் சொல்கிறது. ரூம் அடைச்சிட்டு உட்காந்துன்னா பார்த்துட்டே இருப்பேன், நிறைய மொழி இன்னும் வாங்க போகிறேன். நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பலையோ, எனக்கு தெரிந்த ஒருத்தர் ஹீப்ரு டீச்சர் நான் இடத்துல பைபிள் காலேஜுக்கு வருவார். அவர்கிட்ட இருக்கிற அந்த புக்ஸு எவ்வளவு தெரியுங்களா? 50 லட்சம். அவர் வச்சிருக்கிற பைபிள், பல மொழிபெயர்ப்பு, ஸ்டடி பைபிள், கமெண்ட்ரி, பைபிள் டிக்ஷனரி, சில புக்ஸு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ தெரியுமா? அன்றைக்கி சொன்னார் பாஸ்டர், 50 லட்சம். நம்ப முடியுதா? பெரிய வசதி உள்ள ஊழியக்காரர் இல்லை, அளவான வசதி. 50 லட்சம். இன்னைக்கு நிறையா பல பாஸ்டர்ஸ், பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ், நான் தான் சொல்லுவேன், பைபிள் சரியானபடி எதுவும் படிக்க மாட்டாங்க. சும்மா ஒரு வசனத்தை எடுத்து பைபிளில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன, முன்னும் பின்னும் என்ன சொல்லப்படுகிறது, அந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்ன தெரியாது. அதுக்கு தான் நான் ஈவினிங் பைபிள் காலேஜ் வச்சுருக்கேன்.
நிறைய பாஸ்டர்ஸ் வந்து படிக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போ கர்த்தருடைய வசனம் உங்களிடத்தில் இருந்து, தெசலோனிக்கா சபையிலிருந்து கர்த்தருடைய வசனம் எங்க போச்சு? மகதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்தது. அது மட்டுமல்ல, தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. தேவனை பற்றி உங்களுடைய விசுவாசம் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனம் தொனித்தது, விசுவாசம் எங்கும் பரவிற்று. அது ஒரு மொழிபெயர்ப்பு, பொது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறேன். நான் படிக்கிறேன் இதே வசனம், நான் படிக்கிறேன். எப்படி எனில், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. ஆண்டவருடைய வசனம் உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும், அந்த மொழிபெயர்ப்பு அப்படியே படிக்கிறேன், அக்காயாவிலும் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. தொனித்தது அப்படின்னா என்ன? தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல தேவையில்லை. இதை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய புகழ், உங்களுடைய பெயர் அப்படி இருக்கிறது. ஏன்னா உங்களிடத்திலிருந்து தான் வசனம் பரவுனது, உங்களிடத்திலிருந்து தான் இந்த விசுவாசம் எல்லாருக்கும் போனது. அப்போ இந்த தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருந்திருக்குது பாருங்க. எவ்வளோ அருமையான ஒரு சபை. ஏன்னா அவங்க கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டபடினார். எப்படியெனில் இல்லை, ரைட். அடுத்தது 9வது. சரி, இப்போ பாருங்க, ஒரு பொதுமொழி பேர் 9வது வசனம் தானே சிஸ்டர்? நான் படிக்கிறேன் பொதுமொழி. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள்? நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். யாரு? மகதோனியா, அகாயா. நாங்கள் உங்களிடத்தில் வந்தபோது யார்? பவுலும் சைலஸும் சில்வானும், அதாவது சில்வானும் தீமோத்தேயும். நாங்கள் உங்களிடத்தில் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்று கூறி வருகிறார்கள். சாட்சி யார் கூறுறாங்க தெசலோனிக்கே சபை குறித்து? அகாயாவிலும் மகதோனியாவிலும். என்ன சாட்சி? நாங்கள் உங்களிடத்தில் வந்தபோது எவ்வாறு எங்களை வரவேற்றீர்கள். சில கல்யாண வீட்டில் நம்ம இந்த கிறிஸ்தவங்கள்ட்ட உள்ள பெரிய தப்பு இல்லை, நீங்கள் நான் சொல்கிறது உண்மையால கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு போகணும், வாங்க 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 வாங்க, சாப்பிட்டீங்களா வாங்க, கூட்டிகிட்டு போய் சாப்பிட உட்கார வைப்பாங்க. நம்ம கிறிஸ்தவங்க வாங்க போங்க, 2 வார்த்தை, வாங்க போங்க. எங்கே போகிறது தெரியாது, சாப்பிட போகிறதா வீட்டுக்கு போகிறதா. ஆனால் இந்த மொய் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை மாத்திரம் பார்ப்பாங்க வைக்கிறாங்களா இல்லையான்னு. இன்னைக்கு அது இல்லை, கிறிஸ்தவங்கள்ட்ட அது இல்லை, குறைஞ்சிட்டு வருது. நான் உண்மையை சொல்கிறேன், பார்த்ததை சொல்கிறேன். வரவேற்கிறது. நாங்கள் எங்கள் பாஸ்டர் எங்களை வழிநடத்தினோம். முந்தி சென்னையிலேருந்து வருவார். அப்போ தான் ஃபஸ்ட்டு 1978 அவர் அங்கே வரும்போது சின்ன பையன் மாதிரி. அப்போ நான் ஒரு வாலிப பையன், 22 23 வயசு. ஓடி போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு சொந்தம் யார் தான், எனக்கு எனக்கு உண்மையான பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்க, அது இல்லை. நேற்றுக்கு மனைவிட்ட கேட்டேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு போகலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நேற்றுக்கு கோயம்புத்தூரில் வரவேற்பு நடந்துச்சு, ஒய்ஃபெல்லாம் போயிருக்காங்க. என் ஒய்ஃப் சொல்கிறா என்கிட்ட, என்ன நல்ல வேளை நீங்கள் வரலன்னா, பார்த்துக்குங்க பொழப்பு எப்படின்னு. சரிம்மா பரவாயில்ல. கவனிங்க,
கூப்பிடுறது. ஊழியக்காரன் அப்படி கூப்பிடுவோம். ஊழியக்காரர் வந்துட்டா சந்தோஷம் தாங்க முடியும். இப்போ ஊழியக்காரர் வந்துட்டாரா? இல்லை, நம்ம பாஸ்டர் நம்ம சபையில் வெளியிருந்து வருவாங்க சில சமயம். நான் எந்த வீட்டுக்கும் கட்டாயப்படுத்தி கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, வேறு விசுவாசிகிட்ட, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், உங்கள் பாஸ்டர் கூட வர்றேன்பேன். நான் போகவே மாட்டேன். ரோட்டில் ஓடி வந்து கூப்பிடுவாங்க, உங்கள் பாஸ்டர் கூட நான் வர்றேன். நமக்குன்னு ஒரு திருச்சபை கர்த்தர் கொடுத்துருக்கார். நமக்குன்னு ஒரு நல்ல பாஸ்டர் கொடுத்துருக்கிறார். நமக்குன்னு ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு நல்ல சர்ச்சை தந்திருக்கிறார். நீங்கள் வளரும்படி, நீங்கள் கனி கொடுக்கும்படி, சாட்சியாக இருக்கும்படி, ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லும்படி. இல்லை, சர்ச்சு எதுக்காக? ஒரு கலங்கர விளக்கமாக இருக்கணும். எவஞ்சலிசம் த்ரூ த சர்ச். சுவிசேஷ பணி என்பது சபையின் மூலமாக, சபை இல்லாமல் சுவிசேஷ பணி அல்ல. இப்போ நீங்கள் செய்கிறீங்க, சுவிசேஷ பணி செய்கிறீங்க, சபையிலிருந்து செய்கிறீங்க. சபையே இல்லாமல் ஒரு ஸ்தாபனமாக உருவாக்குறதுக்கு ஒரு சபையில் இருந்து தான் ஆகணும். கல்யாணம் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? குழந்தை பிரஸ்ட் என்ன பண்ணுவாங்க? புரிய மாட்டேங்குது. எங்கிட்ட சிலர் பேச மாட்டாங்க. அதுவும் எதுக்கு வம்பு விட்டு பேசணும்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. நமக்குன்னு ஒரு சபை, நமக்குன்னு ஒரு தாய் வீடு போல இல்லை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஊழியக்காரரை வரவேற்கிறது பாருங்க. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். யார் கூறுறாங்க? இந்த மொழிபெயர்ப்பு வித்தியாசம் தெரியுதா? 9ஆம் வசனம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? வித்தியாசம் தெரியுதா? சரி. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். ஊழியக்கார் போகும்பொழுது தெசலோனிக்கே சபை எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றல்ல, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இல்லை. சில வேளைகளில் முன்ன பின்ன தெரியாத ஊழியக்கார் வருவாங்க, ரொம்ப டேஞ்சர். பொள்ளாச்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காங்க. ஒரு லேடி, ஒரு பையன், 2 பேர் வந்திருக்கு. தங்கணுன்னு இருக்காங்க. அந்த பாஸ்டர் முடியான்ட்டார், சண்டை போட்டிருக்காங்க. திருப்பூரில் ஒரு முக்கியமான ஒரு பாஸ்டர், எனக்கும் தெரியும், அவர் பேரை சொல்லி அந்த சபை விசுவாசின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஏற்றுக்கொள்ளலை. கோவத்தில் போயிட்டாங்க. அடுத்த நாள் தங்கலை போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து அவர் வீட்டில் வளர்க்குற நாய் செத்து போச்சு. உடனே ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டர்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் இப்படி ஒரு விசுவாசி உங்கள் ஒரு பேரை சொல்லி வந்தேன், அப்படி ஒரு விசுவாசியே இல்லைன்ட்டார். புரியுதா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்ளுகிறதிலும் மிக கவனமாக இருக்கணும், மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னுடைய சபை, எங்களுடைய சபை, எங்களுடைய ஊழியர், எங்களுடைய போதகர், எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் இல்லை. நாங்கள் இன்றைக்கி காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு பெண் வந்து, அப்பா இன்னும் சாம்பார் வேணுமா, அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சு. நான் வரும்பொழுது ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் அது கையில். நன்றி அப்பா அப்படின்ச்சு. அந்த அப்பான்னு கூப்பிடும்போது யோசிச்சு பாருங்களேன், உபசரிக்கிறது எவ்வளோ இது ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்வளோ ஒரு முக்கியமானது. ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்ளுகிறது. அது எப்படியா? எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். மக்கதோனியாவில் உள்ள அகாயில் உள்ள அவர்களே கூறுகிறார்கள். இவங்க ஒன்றும் சொல்லலை, தன்னை பெருசா சொல்லலை, அவர்கள் கூறுகிறார்கள். யாரை பற்றி? உங்களை பற்றி. அப்ப உங்களை பற்றி மற்றவங்க சொல்லணும். நம்ம பார்த்தோம், விசுவாசத்தில், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில், கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு போகிறது, இதெல்லாம் சொன்னோம். இப்போ ஏற்றுக்கொள்ளுகிறது, ஊழியக்காரரை வரவேற்றது, ரிசீவ் பண்ணுறது. அது மட்டுமல்ல, அவர்களே என்ன செய்கிறாங்க? உங்களுடைய வரவேற்பை குறித்து சொல்லுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய
கடவுளிடம் திரும்பினீர்கள். விக்கிரக ஆராதனையை விட்டு ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி திரும்பினார்களாம். பழையதெல்லாம் விட்டுட்டாங்க. கவனிங்க, யார் சொல்றது? மற்றவங்க சொல்றாங்க. ஸோ தெசலோனிக்கா சபையினுடைய அந்த அனுபவம் பாருங்களேன், கிரேட். நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு சபை. இந்த தெசலோனிக்கா சபை பார்த்தீங்கன்னா வருகை பற்றி மென்ஷன் பண்ணிட்டே வருவார் ஆண்டவர். பார்த்துருக்கீங்களா? தெசலோனிக்கா சபை தெசலோனிக்காவில் வருது. கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம். இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தருடைய வருகையை மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன அங்கே ஆண்டவர் வர்றாரு அப்படியெல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் வர்றாரு. பவுல் ஒரு ஆணித்தரமாக சொல்கிறார், தேவையை அறிந்து தேவைக்கு தக்க சத்தியத்தை சொல்லுகிறார். எதை விட்டு வந்திருக்காங்க இவங்க? விக்கிரகத்தை விட்டு. எப்படியா? கடவுளுடன் திரும்பி வந்தீர்கள் என்று கூறுகிறார்கள். இவங்க கூறல. நீங்க உங்க சபையை பெருமையாக சொல்ல வேண்டாம், வேற சொல்லுவாங்க. ஐயோ, நான் அந்த பாஸ்டர்கிட்ட நான் பேசும்பொழுது திருச்சியில் நம்ம பாஸ்டர் பேரை சொல்லி ரவி பாஸ்டர்னு என்னை கூப்பிட்ருக்காரு. இது வரைக்கும் நான் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னா தெரியுமா? அந்த பாஸ்டர் நல்ல அருமையான பாஸ்டர், நல்ல தேவ மனுஷன் சொன்னார். ஆமேன். அவர் சொன்னது நல்ல தேவ மனுஷன் அப்படின்னு சாட்சி கொடுத்தார். இந்த சாட்சி வேணுங்க. உங்களையும் என்னையும் குறித்து ஒரு சாட்சி வேணும். சரி, அடுத்தது கடைசியா எல்லாம் யார் அறிவிக்கிறார்கள்? தெசலோனிக்கா பவுல் சொல்றாரு. எங்க? அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அறிவிக்கிறார்களே. தெசலோனிக்கா சபையை பற்றி அவங்க அறிவிக்கிறாங்க. எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வர்றாரு, அவரை எதிர்நோக்கி அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ கடைசியா தெசலோனிக்கா சபை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற சபை, கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற சபை, கர்த்தருடைய வருகையை நம்பி அவருடைய வருகைக்காக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சபை. அவங்க சொல்றாங்க. அப்போ உங்களை குறித்து என்னை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லுவார்கள். என்ன கொஞ்சம் உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமேன். சீக்கிரத்தில் முடிக்க போகிறேன். எனக்கு இந்த வருகையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வேடிக்கையான ஒரு கதை. என்னை போல ஒரு பிரசங்கியார் ஒரு சர்ச்சுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் முதல் நாள் பிரசங்கம் பண்ணாங்க. ஜனங்கள் அசையவே இல்லை, சும்மா அப்படியே சிலர் தூங்கிட்டுலாம் இருந்தாங்க. ரெண்டாவது நாள் பேசினார். ஜனங்கள் அசையவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை. அப்போ அந்த பாஸ்டர் வந்தவர் பிரசங்கம் பண்ணுறவர் கேட்டார், ஏன்னா இந்த மக்கள் எதையுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நிர்விசாரமாக இருக்காங்களே. அப்படி தாங்க இருப்பாங்க இவங்க. அப்படியா? மூணாவது நாள் கடைசி நாள். சரி, வாலிப பையனை ஒருத்தர் கூப்பிடுற, அப்படி தம்பிங்க வா அப்படிங்கிறார். அவன் போகிறான். இன்றைக்கி கடைசி நாள், நான் நைட்டு பிரசங்கம் பண்ணுறேன், உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். என்ன? கர்த்தர் வருகிறார், இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வருகிறார், கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுவர்கள் அவரிடத்தில் போவார்கள்,
கைவிடப்பட்டவர்கள் உபத்திரப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், அவர்களுக்கு நரகம்தான். இயேசு வரப்போகிறார். எப்படி வருவார் தெரியுமா? எக்கால சத்தத்தோடு வருவார் அப்படின்னு ஒரு எமோஷனலாக பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது இந்த பையன்கிட்ட சொல்கிறார், ஏற்கனவே எக்கால சத்தம் தோடு வருவான்னு சொன்னோன்னே ஒரு கையில் ஒரு எக்காலத்தை கொடுத்து ஓட்டு மேலே அந்த ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அவன் உட்காந்துட்டான். வாலிப பையனுக்கு, சின்ன பையனுக்கு சொன்னால் பொறுப்பாக இருப்பாங்க. எக்கால சத்தம் ஊதும் பொழுது அவர் வருகிறார், இயேசு வருகிறான்னு நீ என்ன பண்ணணும்? புபு புபுன்னு ஊதிடணும்னு. நான் ஊதுறேங்கன்ட்டு போயிட்டான் ஒரு பையன். இன்னொரு பையன்ட்ட நீ என்ன பண்ணணும் தெரியுமா? எக்கால சத்தம் ஊதும் பொழுது இயேசு வருவார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதுன்னு கைவிடப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அவங்க முடிவு பயங்கரம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதுன்னு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கால சத்தம் கேட்க அப்போ இயேசு வருவார்னு நீ லைட்டை ஆஃப் பண்ணிடு அப்படின்னா சரி அப்படின்ட்டு இவர் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கார். 3வது நாள் யாரும் பொருட்படுத்தவே இல்லை, கேட்கவே இல்லை. நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு பாடம்னு அவர் என்ன பண்ணார்? இயேசுவின் வருகையை சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சீக்கிரம் வருவார். இயேசு வரும்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், கர்த்தரை சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அவருடைய நிலைமை ரொம்ப மோசம், பாதிக்கப்படுவார்கள். முடிவில் அவர்கள் நரகம்தான், தப்பிக்கவே முடியாது, ஒருத்தர் தப்பிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எக்கால சத்தம் கேட்கும் பொழுது வருவார். இயேசு எக்கால சத்தத்தோடு வருவார் அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவன் மேல ரெடியா வச்சிருந்தா புபு புபுன்னு ஊதிச்சான். அந்த சர்ச்சு எப்படின்னா, டெஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, முன்னால் பைபிள் வச்சிருக்கிறதுக்கு, பாட்டு புக்கு வைக்கிற டெஸ்க்கு, பெஞ்சு, இப்படி அப்படிப்பட்டது. இந்த மாதிரி இல்லை. டபடபடமான சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டை போட சொன்ன, போட்டா ஒருத்தரும் இல்லை. தேடி பார்த்தா ஒருத்தரும் இல்லை. பார்த்தா டெஸ்க்கு கீழே, பெஞ்சுக்கு கீழே அப்படியே உட்காந்து எல்லாம் ஒருத்தர் டவலை மூடி உட்காந்துருக்கு, தப்பிச்சிடலான்னு. பார்த்தா அந்த பாஸ்ட், சபையில் உள்ள அந்த பாஸ்டுடைய அங்கேயே யாரோ இழுத்தது மாதிரி இருந்துச்சு. கீழே பார்த்தாரு, ஒரு வயசான அங்கேயே பிடிச்சிருக்காங்க. அந்த அம்மா மட்டும் டெஸ்கில் ஒளிய முடியல, அங்கேயே பிடிச்சிருக்காங்க. அந்த ஐயாவுக்கு, அந்த போதகருக்கு ஒரு இரக்கம், ஏமா என்னுடைய அங்கேயே பிடிச்சிருக்கீங்கன்னு. ஐயா, இயேசு வர்றான்னு சொன்னீங்க, நான் நிச்சயமாக போக மாட்டேன்னு தெரியும். நிச்சயமாக நான் பரலோகம் போக மாட்டேன் தெரியும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் போவீங்க அங்கி போட்டிருக்கனால. நான் போக முடியாது, உங்கள் அங்கேயே பிடிச்சிருக்கனால. நீங்கள் போகும்போது அங்கேயே பிடிச்சிட்டே நான் என்ன பண்ணிடலாம், வந்துடுறான் தான் பிடிச்சேன். அப்படியாம்மா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேடிக்கையாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது, கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. சபை நிர்விசாரமாக இருந்துச்சு. ஆனால் தெசலோனிக்கா சபை அப்படி அல்ல. யோசித்து பாருங்கள், சிரிக்க வேண்டியது, சிந்திக்கவும் வேண்டியது. தெசலோனிக்கா சபை எப்படியா, அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதையும் அறிவிக்கிறார்கள். என்னெல்லாம் அறிவிக்கிறாங்க பாருங்க. வசனத்தை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் அறிவிக்கிறாங்கல்ல, அறிவிக்கிற செய்தியே எத்தனை இருக்கு. அவங்க அறிவிக்கிறாங்க எப்படி, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் என்ன பண்றீங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கண்டிப்பாக வர்றார். இன்றைக்கு இன்னும் அப்படியே இருக்கிறது. இயேசு எப்போ வருகிறார்? அவர் சொன்ன கடைசி நாட்களில் சொன்ன அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே இயேசு கண்டிப்பாக வருவார். இயேசு சீக்கிரம் வருவார், சந்தேகமே இல்லை. அவருடைய வருகைக்கு என்ன செய்யணும், நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் வருகைக்கு என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நம்முடைய ஆண்டவருடைய வருகையை நினைக்கிறோமா? ஆண்டவருடைய வருகையும் பரலோகத்துமே நினைக்காதவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், அடிக்கடி நினைக்கணும். பரலோகம்னு ஒன்று உண்டு. இயேசு அங்கேருந்து வரப்போகிறாரு. இயேசு வரும்பொழுது நான் அவரை சந்திப்பேன். சரியா? இக்கால சத்தம் கேட்டு நம்ம ஒன்றும் ஒழிய முடியாது, கட்டில்களெல்லாம் போக முடியாது, ஒழிய முடியாது, ஓட முடியாது, அங்கேயே பிடிச்சிட்டு போக முடியாது. நம்ம ஆயத்தமாக இருந்தால் போவோம். இயேசு வரப்போகிறார். மேலே யாராவது உட்கார்ந்துருக்காங்களா? இல்லை, எக்கால சுத்தத்தோடு அவர் வருகிறார். அவருடைய வருகையை நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இயேசு வருவார், என்னை சந்திக்க வரப்போகிறார். ஆண்டவரை நானும் என்ன செய்வேன்? சந்திப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அப்போ கடைசியாக ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு சபை. சரி, நான் இதோடு நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சிலருக்கு பைபிளில் உள்ள எல்லா வசனமும் நமக்கு பிடிக்கும், எல்லா வார்த்தையும் நமக்கு பிடிக்கும், எல்லா வசனமும் நமக்கு பிடிக்கும், எல்லா வாக்கு தத்தங்களும் பிடிக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பிட்ட சில வசனங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்ட சில வசனங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப பிடிக்கும். சரியா? சரி, உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப பிடிக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அந்த வார்த்தையை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, கிளைம் பண்ணுவீங்க. கர்த்தர் எனக்கு தருவார், நிச்சயமாக எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு நிச்சயமாய் தருவார். சரி, எனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை சொல்லலான்ட்டு இருக்கேன். அதாவது உன்னத பாட்டில் ஒரு வசனம் உண்டு பார்த்தீங்களா? எனக்கு அப்போ ஆறுதலாக இருந்துச்சு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில். என்னன்னா, நான் கருப்பாக இருந்தாலும் நான் அப்படிதான் சொல்லுது பைபிள். எதுக்குன்னா, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு கவலைப்பட்டிருக்கேன் வாலிப பருவத்தில். நான் செங்கலை மட்டும் வச்சு தான் தேய்க்கலை, மற்றபடி சோப் போட்டு நல்லா மூத்த தேய்ச்சி கழுவியிருக்கேன். சரி, கொஞ்சம் வெள்ளையாக இருக்குன்னு பார்த்தா முந்தியோடு கொஞ்சம் கருப்பாக காட்டும். அப்போ அது கவலையாக இருந்தது. ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு கொஞ்ச நாள் இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? இந்த வசனம், நான் கருப்பாக இருந்தாலும் என் மனைவி ஆப்போசிட்டாக இருப்பாள், எனக்கு ரொம்ப வெள்ளையாக இருப்பாள். நான் என் மனைவிட்ட சொல்லுவேன், உன்னை பற்றி பைபிளில் சொல்லலை, ஆனால் என்னை பற்றி சொல்லியிருக்கு. ரொம்ப வெள்ளையாக இருப்பாள். சில சொந்தக்காரங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா, சொந்தக்காரங்க, எங்கள் சபையில் உள்ளவங்க இல்லை, சொந்தக்காரங்க, இவனுக்கு எப்படி இந்த பொண்ணு கிடச்சின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ண முடியும்? கொடுத்தாங்க, நான் கட்டினேன். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பொறாமை. உன்னை பற்றி இல்லை, என்னை பற்றி இருக்கு. அதுவும் நான் கருப்பாக இருந்தாலும் கருப்பார்களுக்கு மட்டும்தான் இந்த வசனம், வெள்ளையார்களுக்கெல்லாம் இல்லை. சரி, கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற சபை தான் தெசலோனிக்கே சபை. நீங்களும் தெசலோனிக்கே சபையை போல மற்றவர்கள் உங்களை பாராட்டும்படி, மற்றவர்கள் உங்களை குறித்து நற்சாட்சி சொல்லும்படி, மற்றவர்கள் நீங்கள் ஆண்டுடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிவிக்கும்படி, நீங்கள் ஊழியக்காரை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதும், தேவனுடைய பிள்ளைகளை எப்படி உபசரிக்கிறீர்கள் என்பதையும் அவர்கள் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க, சந்தோஷத்தோடு எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், அந்த வசனம் உங்களிடத்திலிருந்து எப்படி அங்கே தொனிக்கிறது, அங்கே பரவுகிறது, அங்கே கேட்கிறது, அவர்கள் அதை அறிந்து உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அதுதான் கேள்வி. இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சபையாய் தெசலோனிக்கா சபையை போல நீங்கள் இருக்க வேண்டும்
என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரத்தில் 1-10 வசனத்தை அடியான் பேசியிருக்கிறேன். தெசலோனிக்கா திருச்சபை எப்படி சாட்சி உள்ள சபை. மக்கதோனியாவிலிருந்தும் அகாயாவிலுமிருந்து அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இவர்களிடத்திலிருந்து வசனம் அங்கே அவர்களுக்கு தொனித்தது என்று பார்க்கிறோம். தெசலோனிக்கா சபையிலிருந்து வசனம் அங்கே பரவியது என்று பார்க்கிறோம். விசுவாசத்தை, இவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில், இந்த முதல் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தெசலோனிக்க திருச்சபையைப் போல உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த முகாமிலே முழுமையான மாற்றத்தை கொடுப்பீராக. வாழ்க்கையில் எதை விட வேண்டுமோ அதை விட, எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்வீராக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் உம்முடைய வழிநடத்தலுக்கும் தேவ கிருபைக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சாட்சியாய் இருக்க, சாட்சியாய் வாழ தெசலோனிக்கா திருச்சபையைப் போல இந்த ரெகபோத் பெனியல் சர்ச் இருக்க அடியான் ஜெபிக்கிறேன். அன்பு பிள்ளைகள் அப்படி இருக்க உதவி செய்யும், வழி நடத்தும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தம்பி மேடைக்கு வரல? இல்லை, இன்னும் 20 நிமிஷம் இல்லை, நான் முடிச்சிட்டேன். கொஞ்சம் டீ டைம் இருக்கும், பாஸ்ட்டு பேசணும். நான் வந்ததே கொஞ்சம் லேட்டு, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணுன்றது சீக்கிரம் முடிச்சிட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.